போப் தலைவர்களை பாரு, மாதம் 27 லட்சம் சம்பளம், கொஞ்சம் கூட கஷ்டப்படாத, உடுத்த உடை, சாப்பிட சுவையான சாப்பாடு, இருக்க மாளிகை அப்படின்னு ஆடம்பர வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை போப் தலைவர்களும் வாழ்ந்த சொகுசு வாழ்க்கைய 266வது போப்பா வந்த இந்த மனுஷன் தூக்கி எறிஞ்சிட்டாருங்க. 2013ல இருந்து மொத்த கத்தோலிக் கிறிஸ்டியனுக்கும் ஒரு தலைவரா இருந்தவர் தான் போப் பிரான்சிஸ். இவர் ஒரு கிறிஸ்தவ மத போதகரா இருந்தாலும் உலகத்தோடைய அத்தனை மத மக்களுக்கும் இவரை ரொம்பவே பிடிக்கும். இந்த உலகத்துல ஏழை பணக்காரன் கருப்பு வெள்ளை அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா மனிதர்களும் சமமா இருக்கணும்ங்கிறது தான் இந்த மனுஷனோட முக்கியமான நோக்கமா இருந்திருக்கு. அதை தான் இவர் அடிக்கடி பல மேடைகள்லயும் பேசியிருக்காரு. தனக்கு கொடுக்கப்பட்ட மாதம் 27 லட்சம் சம்பளம் முழுவதையும் அநாத ஆசிரமத்துக்கு தானமா கொடுத்து ஒரு மனுஷன் எப்படி எளிமையா வாழணும்னு வாழ்ந்து காட்டின இந்த மனுஷன் தனது 88வது வயசுல நேர்த்தி இறந்து போயிட்டாருங்க.